இன்னைக்கு எபிசோட்ல முத்துவும் மீனாவும் டாக்டரை பார்த்துட்டு வர்றாங்க. முத்து மீனா கிட்ட டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, நீ பாட்டுக்கு வீட்டுல இருக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போதே ஆம்புலன்ஸ் வருது. அதுல இருந்து கிறிஷோட பாட்டி அழுதுட்டே இறங்குறாங்க. என்னாச்சுன்னு முத்துவும் மீனாவும் போய் பாக்குறாங்க. ரோஹிணியோட அம்மா கிறிஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. டாக்டரும் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. ரோஹிணியோட அம்மா ரோஹிணிக்கு கால் பண்ணி கிறிஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன்னு சொல்றாங்க. ரோஹிணியும் பாக்குறதுக்கு வரேன்னு சொல்றா. ரோஹிணியோட அம்மா முத்துவும் மீனாவும் இங்கதான் இருக்காங்க, அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் சொல்றேன் வான்னு சொல்றாங்க. ரோஹிணி மனோஜை கூப்பிட்டு, இங்க வர கஸ்டமர்ஸை மட்டும் வச்சு நம்மளால பிசினஸ் பண்ண முடியாது, வெளியிலயும் விளம்பரம் பண்ணணும், அதனால இந்த கெட்டில்ஸ் எல்லாம் நான் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. டாக்டர் வந்து கிறிஷ்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல, டிஸ்சார்ஜ் எப்போ பண்ணணும்னு கொஞ்ச நேரத்துல சொல்றேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ரோஹிணியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மேனேஜரை பார்த்து, இந்த கெட்டில்ஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறோம், எல்லா வார்ட்லயும் நானே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போறா. கரெக்டா கிறிஷ் இருக்க வார்டுக்கு போகும்போது மீனாவும் முத்துவும் ரோஹிணிய பாத்துட்டுறாங்க. ரோஹிணி மீனா கிட்ட இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறா. மீனாவும் எனக்கு உடம்பு சரியில்லைல, அதான் டாக்டரை பார்க்க வந்தோம், இப்போ தெரிஞ்ச பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதான் அவனை பார்த்துட்டு வரோம்னு சொல்றா. ரோஹிணியும் கடையோட விளம்பரத்துக்காக கெட்டில்ஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கலான்னு வந்தேன்னு சொல்றா. முத்துவும் இது நல்ல ஐடியா தான்னு சொல்லிட்டு, கெட்டில் கொடுக்குற எல்லா இடத்துலயும் என்னோட கார்டையும் கொடு, அப்பதானே எனக்கும் சவாரி கிடைக்கும்னு சொல்றான். ரோஹிணியும் முத்துவோட கார்டை வாங்கிட்டு கிளம்பிட்டா. ரோஹிணி கிறிஸ் கிட்ட சாரி சொல்றா, உன்னை என் கூடவே வச்சு பாத்துக்க முடியலன்னு சொல்லி அழுகுறா. அப்புறம் இவனை பத்திரமா பாத்துக்க முடியாதான்னு அவங்க அம்மா கிட்ட கேக்குறா. ரோஹிணியோட அம்மாவும், என்னால முன்ன மாதிரி இவனை பாத்துக்க முடியல, சீக்கிரமே கிறிஷ பத்தி உங்க வீட்டுல சொல்லுன்னு சொல்றாங்க. ரோஹிணி சரின்னு சொல்லிட்டு நைட்டு கூட நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. மீனா ரோஹிணி கிட்ட அந்த பையனை பாத்தீங்களான்னு கேக்குறா. தனியா அந்த பையனை வச்சு அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த பையனோட அத்தையும் துபாயில இருக்காங்கன்னு மீனா சொல்றா. சின்ன பையனையும் அம்மாவையும் விட்டுட்டு அந்த பொண்ணு எப்படிதான் துபாயில ஹாப்பியா இருக்குன்னு தெரியலன்னு முத்து சொல்றான். வெளிநாட்டுல மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமா, இங்கெல்லாம் சம்பாதிக்க முடியாதான்னு முத்து கேக்குறான். அது எதுக்கு உங்களுக்குன்னு ரோஹிணி கேக்குறா.